ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. இந்த வீடியோவில் நான் என்ன பதிவு பண்ண போகிறேன்னா, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மந்த்ராலய மகான்னு சொல்லுவாங்க. இவரோட ஜீவ சமாதி அங்கே மந்த்ராலயத்தில் இருக்குது. கடவுளால் நிறைய பேருக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு, இன்னும் நடந்துட்டும் இருக்குது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட வரலாறு அப்புறம் நிறைய நடந்த மிராக்கிள்ஸ் பற்றியும் அம்மன் சத்யநாதன்ட்டு ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 10 பாகமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்ற தலைப்பில். அந்த புத்தகத்தில் வர ஒரு மிராக்கிள் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒருத்தருக்கு என்ன ஆச்சு, என்ன மிராக்கிள் நடந்தது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியால் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட கோயில் மந்த்ராலயத்தில் இருக்குது. அவர் ஜீவசமாதியாக இருக்கிறான்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் ரொம்ப விசேஷமானது. அன்னதானம் நடக்கும். இது சம்மந்தமாக ஒரு நடந்த மிராக்கிள் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்படி தான் ஒரு தடவை ஒரு ராகவேந்திர பக்தர், பரம பக்தர், அவர் மந்த்ராலயக்கு வந்தாங்க. அன்னதானம் தீர்த்த பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த பிரசாதம் முடிகிற நேரம், கடைசி பந்தி முடிஞ்சு அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த போஜன சாலையே அலம்பி விடுற நேரம் ஆயிடுச்சு. அவர் நினச்சார், அந்த பக்தர், எனக்கு ஒரு கவளம் உணவு மட்டும் கூட போதும். நான் இன்றைக்கி அவசரமாக ஊருக்கு வர போக வேண்டியதாக இருக்குது. ராயரோட பிரசாதம் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு தான் நான் அவ்வளோ தூரம் வந்தனே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சாராம். இந்த மாதிரி யார்கிட்டயாவது கேட்கலான்னு கூட நினச்சாராம். அந்த ராயரோட பிரகாரத்துக்கு வெளியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாராம். அவர் மனமுருகியே வேண்டிட்டு இருந்தாராம், குருராஜா, எவ்வளோ தடவை இந்த மாதிரி நான் வந்திருக்கேன். நான் இந்த தடவை ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் பிரசாதம் உண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே இந்த தடவை. நான் இன்னைக்கு நைட்டே நான் கிளம்ப வேண்டியதாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம். நான் அப்படி என்ன தவறு செஞ்சேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பிரசாதம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அந்த மந்த்ராலயம் கோவில் பின்னாடி பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதி இருக்குது. அந்த பக்தர் நினச்சாராம், சரி நமக்கு இந்த தீர்த்த பிரசாதம் தான் கிடைக்கல, இந்த துங்கபத்ரா நீரையாவது குடிச்சிட்டு நம்ம வயிறை நிரப்பிக்கலாம், இதுவே நமக்கு ஒரு தீர்த்த பிரசாதம் மாதிரி தான் அப்படின்னு நினச்சாராம். அப்படின்னு நினச்சிட்டு சரி அந்த வெயிலில் அந்த பாறை மேலே நடந்து போயிட்டு அந்த துங்கபத்ரா நதி கிட்ட வந்துட்டார். அந்த நதி நீரை கையில் எடுத்துட்டு குருராஜா அப்படின்னு சொல்லும்போது வாய்க்கிட்ட கொண்டு போடும்போது அப்பா அப்படின்ற ஒரு குரல் கேட்டுச்சான். அவர் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டாராம். யார் நம்மளை இது மாதிரி கூப்பிடுறது அப்படின்ட்டு. ஏன் உங்கள் முகம் ரொம்ப வாடமாக இருக்கே, எதுவும் உணவு சாப்பிட்லையா அப்படின்னு ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தாராம். அவர் கையில் ஒரு வஸ்திரம் மூடி ஒரு தட்டு இருந்துதான். இந்த பக்தர் கேட்டாரா, சுவாமி நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க, எனக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நீங்கள் வரவே இல்லையே, நான் உங்களுக்கு பார்க்கவே இல்லையே. அவர் சொன்னார, நான் இங்கே தான்ப்பா இருந்தேன் அப்படின்னாராம். எனக்கு தான் இந்த பாறை மறைஞ்சிருச்சு போல அப்படின்னு சொன்னாராம். ஆமாம், ஏதோ மறைஞ்சிருக்கு, சரி விடுங்க, இந்த தட்டை எப்படிங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த பக்தர்கிட்ட. இந்த பக்தரும் அந்த பெரியவர்கிட்ட இருந்து தட்டை வாங்கி பிடிச்சிட்டு இருந்தாராம். என்னது இது அப்படின்னு கேட்டபோது, உனக்கு தான்ப்பா அப்படின்னாரா அந்த பெரியவர். போய் அந்த நிழலில் போய் உட்காந்துட்டு அது என்னென்ன திறந்து பாரு அப்படின்னாராம். வாங்க நீங்களும் வாங்க சுவாமி அப்படின்னாராம். கூப்பிட்டா வரதானப்பா போகிறேன் அப்படின்னாரா அந்த பெரியவர். அந்த பக்தர் என்ன பண்ணாரா, அந்த வஸ்திரம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை இருந்துதான், அதையும் எடுத்துகிட்டு பார்த்தா அந்த பக்தருக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் ஆயிடுச்சான். அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா விதவிதமான சமையல், சாத வகை, பாயசம் எல்லாமே இருந்துதான். இதெல்லாம் என்ன அப்படின்னு அவர் கேட்டபோது, உனக்கு தான்ப்பா, சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். அந்த பக்தர் கேட்டாரா, சுவாமி உங்களுக்கு, நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு. அந்த பெரியவர், நீங்கள் முதல்ல சாப்பிடுப்பா, பசியோடு இருக்க, மற்ற கேள்விலாம் நீ அப்புறம் கேளு அப்படின்னு சொன்னாராம். நான் ராயர் பிரசாதம் தான் சாப்பிட்ணுன்னு நினச்சேனே அப்படின்னு சொன்னாராம். இதுவும் ராயர் பிரசாதம் தான், ஸ்ரீமடத்தை சேர்ந்த உணவு தான், சாப்பிடு அப்படின்னாராம்.
அந்த பக்தர் என்ன பண்ணாரா, சரி சொல்லிட்டு அந்த தட்டில் இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முடிச்சப்புறம், அப்பா எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். என்ன சுவாமி அப்படின்னு. இந்த தட்டை வந்து அலம்பிட்டு நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த பக்தர் சொன்னாரா, நீங்கள் எனக்கு தெய்வம் போல என்னோட மனக்குறைய நீக்கிட்டீங்க. நான் தீர்த்த பிரசாதம் கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க. இது கூட நான் செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொன்னாரா. வெள்ளி தட்டை மாதிரி இருக்கே அப்படின்னாரு இந்த பக்தர். ஆமாம், வெள்ளி தட்டு தான், கொஞ்சம் ஜாகிரதையாக கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துல கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்ன அப்புறம் அந்த தட்டையை எடுத்துகிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாராம். அந்த பூஜகர்கிட்ட இந்த தட்டையை நீட்டின போது இவரை முன்னும் பின்னும் பார்த்துட்டு மேலே கீழே பார்த்துட்டு அவசர அவசரமாக அந்த பிரகாரத்துக்கு ஓடினாராம் அந்த பூஜகர். பிரகாரம் வெளியிலேருந்து பார்த்துட்டு பிருந்தாவனத்தை பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்தரை பார்த்துட்டு அந்த தட்டையும் பார்த்துட்டு அவரை மேலே கீழும் பார்த்தாராம். அந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ விபரீதம் ஆயிடுச்சா, ஏன் இந்த மாதிரி என்னை பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சாராம். அப்போ அவர் கேட்டாரா, இந்த தட்டை எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரா. தெரியாது சுவாமி அப்படின்னாரு அவர். இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னபோது இவர் நடந்தது எல்லாம் சொன்னாரா. அவர் சொன்னது கேட்டு அந்த பூஜகருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான். உங்களுக்கு இந்த தட்டை என்னென்னு தெரியுமா? இந்த வெள்ளி தட்டையில் தான் நாங்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு பிருந்தாவனம் முன்னாடி பூஜை முடிந்தப்புறம் நெய்வேத்தியம் வைப்போம். நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நாங்கள் பூட்டிட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் இப்போ அந்த தட்டை உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அந்த தட்டை கொண்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உங்கள் கோரிக்கையை வந்து அந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை நிறைவேற்றிட்டாரு. அவருக்கு வச்ச நெய்வேத்தியம் தட்டையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களை தேடி வந்து கொடுத்துருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு ஜீவோத்தமானி அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த பக்தருக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியே வந்து அவரை தேடி அவரோட கோரிக்கையை நிறைவேற்றிட்டு அவருக்கு வச்ச அந்த நெய்வேத்தியம் தட்டையை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகிட்ட ஸ்திரமான பக்தி இருந்தால் கண்டிப்பாக அவர் நேரில் வந்து அருள் புரிவார். ஏதோ ஒரு வடிவில் கண்டிப்பாக நடக்கும். இந்த பக்தர் வந்து மந்த்ராலயத்துக்கு நிறைய தடவை வந்திருக்காங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, நிறைய தடவை வந்து அன்னதானம் அந்த தீர்த்த பிரசாதம் சாப்பிட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பரம பக்தர் அவர். அவருக்காக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியே வந்து இறங்கி வந்திருக்காங்க இவரோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு. இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு, இப்போவும் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான பதிவுகள் தான் நான் இனிமேல் பண்ண போகிறேன். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மேலே ஸ்திரமாக நம்ம பக்தி வச்சுருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பாக அருள் புரிவார். இது சத்தியம். தேங்க்யூ.